பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞான வாசமும் நிறைவேறிய நிலையில் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த பிதராஜித சொத்து அதனை பெற வேண்டி ஒரு தூதுவனை அனுப்பினர். அதையெல்லாம் கேட்ட திருதராஷ்டிரன், நான் தகவல் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனை அனுப்பி யுத்தம் செய்ததால் ஆகின்ற அதர்மங்களை பற்றி தர்மராஜனிடம் கூறினான். இதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மத்தை பற்றி மிக அதிகமான உபதேசங்களை தர்மராஜனுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சஞ்சயா, தர்மம் அதர்மம் அப்படின்னா உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சபையில் அதர்மம் அரங்கேறிய பொழுது அத்தனை சான்றோர்களும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். ஒரு வார்த்தை இது தவறு அப்படின்னு யாருமே சொல்லல. ஏன், நீ கூட அங்கு இருந்தையே, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூறுவதற்கு உனக்கு என்ன சொல்லுது, மனம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஏன்னா இவ்வளவு தர்மத்தை பற்றி உபதேசம் தர்மராஜனுக்கு செய்யும் சஞ்சயனுக்கு அந்த அதர்மத்தை வேடிக்கை பார்க்கத்தான் முடிந்ததே ஒழிய அதை தடுக்கவோ அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கவோ முடியவில்லை. அப்ப தர்மத்தை பத்தி பேசுகிற யோக்கியத்தை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான். நியாயமான கேள்வி. ஏன்னா அவன் வந்த நோக்கம் என்னன்னா, ராஜ்யம் கொடுக்க கூடாது, யுத்தமும் நடக்கக்கூடாது. இதுதான் அவனுக்கு திருதராஷ்டிரன் சொல்லி அனுப்பிய செய்தி. அவன் அவனுடைய காரியத்தை கச்சிதமாக செய்து முடித்து விட்டான். ஆனால் கடைசியாக 5 கிராமங்களையாச்சு அவர்களை தரச்சொல். நாங்கள் அதில் திருப்தி கொள்கிறோம். பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம். நீ யோசனை பண்ணுவே, அந்த சபையில் பிரதிஜை நடந்ததே, பீமசேனன் இப்படி கொள்வேன் அப்படி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனுடைய புதல்வர்களை அப்படின்னு, அது அத்தனையையும் நாங்கள் மறந்து விடுகிறோம். பகவான் கிருஷ்ணன் கூறுகிறான், நான் சொன்னால் பீமன் கேட்பான் அப்படி சொல்லிட்டு. பாருங்க, எவ்வளவு அதர்மம் நடந்திருந்தாலும் அது அனைத்தையும் மறந்து விடுகிறோம். யுத்தம் வேண்டாம், எங்களுக்கு அந்த ராஜ்யமும் வேண்டாம். ஏன்னா ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ராஜனாக பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை சிறிதும் இல்லை. ஆனால் எங்களுக்கு உரியது அது கொடுக்காது அதர்ம வழியில் அதனை அனுபவித்துக் கொண்டு வருகிறான். இது இத்தனையும் விளங்க வைத்து கடைசி பட்சமாக 5 கிராமங்களையாவது கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயனை அனுப்பி வைத்தனர். அஸ்தினாபுரம் வருவதற்குள் இரவு நேரமானது. உடனே பணியாள்களிடம் நான் வந்திருப்பதாக சொல் என்று திருதராஷ்டிரனுக்கு தகவல் சொல்ல, கேட்கணுமா சஞ்சயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கம் இல்லை. காரணம், சென்றிருக்கானே, இவ என்ன சொன்னா, அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆர்வம். முடிவாக சொல்லிவிட்டான், உனக்கு புத்தியே இல்லை. ஒரு ராஜனை பார்த்து ஒரு தூதுவன் சொல்றான் பாருங்க, அதர்மத்தினுடைய எல்லைக்கு சென்றிருக்கிறாய் திருதராஷ்டிரா. ஏன்னா கண்ணு முன்னாடி உனக்கு கண்ணுதான் தெரியலையேன்னா, அந்த சபையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் அவர்கள் மறக்கவில்லை. அப்போ இது அனைத்தையும் நான் அவர்களிடம் எடுத்து சொன்ன பொழுதும் அவர்கள் கடைசி பட்சமாக ஒரு 5 கிராமங்களையாவது கேட்கிறார்கள். ஒருவேளை நீ கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவு மிக விபரீதமாகும் அப்படின்னு சொன்னா, சரி இதை பற்றி நாம் சபையில் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விட்டவர். உடனே மனம் ஆறவில்லை. உடனே விதுரனை அழைத்தார். இரவு நேரம். விதுரனும் ஒரே மாதிரி, நீ செய்வது அதர்மம், நியாயமாக அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தினையும் உன்பால் வைத்துக்கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்வது அதர்மம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன சொல்லுது, அவன் எப்போவுமே தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான், அவனுடைய பேச்சை கேட்பான். தர்மத்தை பற்றி திருதராஷ்டிரன் நிறைய கேட்பான். ஆனா அவனால் ஏதாவது அந்த தர்மத்தின்படி நடக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா மகன்களின் கட்டுப்பாட்டில் திருதராஷ்டிரன் இருக்கிறான். ஒரு பொம்மையின ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். சரி, அவன் உடனே அடுத்த நாள் சபையில் அனைவரும் அமர்ந்திருக்க சஞ்சயன் வந்தார். அங்கு சென்றையா, என்ன கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கேட்க அனைவரையும் மிக மிக விசாரித்ததாக கூறினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். ஏன்னா முதல்ல அவங்க கிட்ட மனசுல எந்த விதமான குரோதமும் இல்லை, யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யம் தர்மத்தின்படி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஒருவேளை அந்த ராஜ்யத்தை நாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை சொல்றதாக இருந்தால், அர்ஜுனன் ஒருவேளை யுத்தத்திற்கு தயாரானால் பாண்டவர்களுடைய மனது மிக திருப்தியாகிவிடும். ஏனென்றால் யுத்தத்திற்காக அவர்கள் வாழ்நாளில் இதுவரை கற்ற அந்த அத்தனை வித்தைகளையும் காண்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நீங்கள் அர்ஜுனனை சாமான்யமாக எண்ண வேண்டாம். ஏன்னா இதற்காகவே தபம் இருந்து சிவனிடம் பாசுபதாஸ்திரத்தை வாங்கி வைத்துள்ளான். மட்டுமின்றி 5 வருட காலம் இந்திரனிடம் சென்று மிக உயர்வான அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்று வந்திருக்கிறான். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நாம நினைச்சோம்னா அவங்களுக்கு ராஜ்யம் கொடுப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இது சஞ்சயன் சொன்னான். 13 வருட காலம் தர்மராஜன் மற்றும் பாண்டவர்களை ஒரு காட்டில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து படுக்க வைத்தீர்கள். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் ராஜ்யத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த யுத்த களத்தில் பூமியில் உங்கள் அனைவரையும் என்ன சொல்லுது, தூங்க வைப்பான். பாண்டவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவர்களுடைய பலம் அந்த மாதிரி. உன்னுடைய குழந்தைகள் அனைவருமே பிணமாக அவர்களுடைய தலை உருள இந்த காட்சியெல்லாம் நீ காண வேண்டுமா திருதராஷ்டிரா? இப்போ தர்மராஜனுக்கு அவ்வளவு எளிதில் கோபம் வராது. ஒருவேளை தர்மராஜனுக்கே கோபம் வந்தால், ஏன்னா தர்மத்தின்படி வாழ்பவன் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமாகும். அந்த கோபம் வந்தால் நிச்சயமாக உங்களில் யாருமே உயிர் பிழைக்க மாட்டீர்கள். சரி, நாளைக்கு பீமசேனன் ரதத்தில் வந்து சரி யானைகளை வெட்டி வீழ்த்துவதுடன் உன்னுடைய 100 புதல்வர்களின் தலை உருளும் திருதராஷ்டிரா, மறந்து விடாதே. சரி, அப்போ நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, நாம யுத்தம் வேண்டும் என்று நாம் நினைத்திருக்க கூடாதோ, அல்லது அந்த ராஜ்யத்தை நாம் கொடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உன்னுடைய எண்ணங்கள் அப்படி நினைக்க தோன்றும். எல்லாம் செத்த பிறகு இந்த மாதிரி எண்ணங்கள் உன்னுடைய மனதில் தோன்றி என்ன பிரயோஜனம் திருதராஷ்டிரா? நகுலன் சகுனியை கொல்லுவான், காத்திருக்கின்றான் அவன். நான் கர்ணனை கண்டிப்பாக கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்வதை நானே என் காதினால் கேட்டேன். ஏன்னா இது பாண்டவர்களாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை, இது தெய்வ இச்சை. அது மட்டுமல்லாமல் நாம் தான் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும், யுத்தமா சாந்தியா? அவர்கள் கேட்கின்ற 5 கிராமங்களை கொடுத்து விட்டால் அவர்கள் திருப்தி அடைந்து உங்களுடைய புதல்வர்களையும் காப்பாற்றி விடலாம். இன்னும் சொல்லப்பட பழையபடி அந்த நட்புரிமை கொண்டாடி ஆனந்தமாக வாழ்வதற்கு கடைசியாக ஒரு வாய்ப்பை பாண்டவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனால் யுத்தம் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக இதில் யாருமே உயிர் பிழைக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட அந்த பிரம்மனுடைய சபைக்கு
இருவர் சூரியனுடைய பிரகாசமாக இருவர் நடந்து வந்து கொண்டிருந்தனர். தன்னை மறந்து அவர்களுடைய தேகத்தில் வருகின்ற அந்த ஒளியின் பிரபாவம் தன்னை அறியாமல் 2 கைகளை ஆனந்தமாக குவித்து அத்தனை பேரும் அவர்களை நமஸ்கரித்தனர். ஏன்? தேவர்களின் குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி ஆச்சாரியார், அசுரர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியார், பிரம்மன் உட்பட அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒருவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்கக்கூடும்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வரையிலும் இந்த லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பத்ரிகாசிரமத்தில் தபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேறு யாரும் இல்லை, நர நாராயணர்கள். அந்த நரன் வேறு யாருமில்லை, அவனே அர்ஜுனன். அர்ஜுனனை நீங்கள் சாமான்யமாக எண்ணிவிட வேண்டாம். அவன் மிகுந்த கோபத்தில் இருக்கிறான். சாந்தமாக இருக்கும்போது சண்டை செய்தாலே நாம் அனைவரும் வீழ்வோம். 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசம் என்று அதர்மத்தின் வழியா பாண்டவர்களை அந்த சிக்ஷைக்கு உள்ளாக்கிய அந்த கோபத்தில் இருக்கிறான் இப்பொழுது அர்ஜுனன். இந்த நேரத்தில் அவனை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ரதத்தில் ஒருவேளை அவன் யுத்தத்தில் அமர்ந்து விட்டால் அவனை எதிர்கொள்ளவோ வெல்லவோ யாராலும் முடியாது. ராஜ்யம் அவர்களுக்கு கொடுப்பதே சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் என்ன சொல்ல வேண்டுமோ, அங்கு சென்று அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை சபைக்கு நான் கூறிவிட்டேன். தர்மத்தின்படி நீ என்றுமே நடந்ததில்லை திருதராஷ்டிரா. நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை நடக்க விடமாட்டார்கள் துரியோதனாதிகள். பாருங்க, அத்தனை பேரும் அமர்ந்திருக்காங்க. துரியோதனன், துச்சாதனன், சகுனன், கர்ணன் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கும் பொழுது தர்மத்தின்படி உன்னை நடக்க விடாது இருப்பதற்கு இந்த 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லை சஞ்சயனுக்கு. இவர் ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ. தர்மம்னா தர்மம், அதர்மம்னா அதர்மம், ஏது ஒன்றையும் மனதில் வைத்துக் கொள்ளாது அந்த சபையிலே போட்டுடைத்தான் சஞ்சயன். பாருங்க, உடனே பீஷ்மர் எழுந்தார். ஏன்னா இந்த நேரத்திலும் பேசாமல் விட்டால் அஸ்தினாபுரம் நாசமாகிவிடும் என்பதை அறிந்தவர் பீஷ்மர். இன்றே ராஜ்யத்தை கொடு திருதராஷ்டிரா, சஞ்சயன் சொன்னதை கேட்டாயா? மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது. இதுவரை அதர்மத்தின்படி நடந்த நீ, அதனுடைய அறுவடை காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய புதல்வர்கள் நாசமாக போகின்றனர். அவ்வளவுதான். இது அத்தனையும் முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் தெரிந்தவர் பீஷ்மர். ஏன்னா உன்னுடைய புத்தியில் என்றுமே அதர்மம் நிறைந்துள்ளது. உன்னை அவ்வளவு எளிதில் தர்மம் செய்ய இவர்கள் யாரும் விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரணத்திலும் யுத்தத்தை நீ என்றுமே வேண்டாதே. அவர்கள் கேட்கின்ற அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் நம்மளுடைய குலம் நாசமாகாது, தப்பிக்கும். இது வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய பீஷ்மர் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து, ஏன்னா அஸ்தினாபுர நன்மைக்காக தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பீஷ்மர். அவர் சொல்றார், இந்த மாதிரி இந்த 4 பேர் சொல்ற பேச்சையெல்லாம் நீ கேட்டேன்னா, ஏன்னா துரியோதனனுக்குத்தான் புத்தி இல்லை. கர்ணனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் விளையாட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே கர்ணனை பற்றி சொன்ன உடனே கர்ணனுக்கு கோபம் வந்துடுத்து. அவன் எந்திரிச்சு நின்னான். வயதில் மூத்தவராக இருப்பவர்கள் இப்படித்தான் பேசுவதா? நான் இதுவரை துரியோதனனுக்காகவே வாழ்ந்து வருகிறேன். யுத்தம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் கோழை நான் அல்ல. யுத்தம் வரட்டும், பாண்டவர்களை நான் அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமான ஆவேசமான பேச்சை உதித்தான். வாயை மூடு என்றார் பீஷ்மர். நீ வெறும் பேச்சுக்கு மட்டும் லாயக்கு. இதுவரை நீ செய்த சாதனை ஏதாவது ஒன்று சொல் பார்க்கலாம். பாண்டவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய யாகங்கள் தர்மங்களை செய்து வாழ்ந்திருக்கின்றனர். நீ பிறந்ததிலிருந்து இதுவரையும் ஒரே ஒரு நல்ல விஷயம் செய்ததாக இந்த சபையில் கூறு. நான் என்னுடைய வாயை மூடிக்கொள்கிறேன்.
ஏன் இப்பொழுது நடந்ததே விராட்ட தேசத்தில் நடக்கின்ற அந்த போர் துரியோதனனுக்கு ஆபத்து என்று வந்த பொழுது உடல் முழுதும் காயத்தோடு ஓடி வந்தவன் தானே நீ. அவர்களை கொன்று விடுவேன் என்று பேச்சு மட்டும் பேசுகிறாயே தவிர உன்னால் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது கர்ணா, வீண் பேச்சு வேண்டாம் என்றார். எப்ப பார்த்தாலும் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஆகவே ஆக. விராட்ட தேசத்தில் மட்டுமல்ல, அன்று வனவாசத்தில் பாண்டவர்கள் இருந்த பொழுது அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடே துரியோதனாதிகள் அங்கு சென்று கூடாரம் அமைத்து சித்திரசேனன் என்கின்ற கந்தர்வன் மூலமாக எவ்வளவு பெரிய அவமானத்தை வாங்கி வந்தார்கள். வாங்கி வரும் பொழுது கர்ணன் எதிர்கொண்டான். வெற்றி துரியோதனனுக்கு அப்படின்னு கூவினான். அடிபட்டு பாண்டவர்களால் உயிர் பிழைத்து வந்தவன் துரியோதனன். அப்ப எங்க போயிட்டு உன்னுடைய வீரம்? வெறும் பேச்சு மட்டும் போதாது கர்ணா, இவனுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய புதல்வர்களை இழக்கப் போகிறாய் திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் 4 விதமாக இருந்தனர். அந்த ஒற்றுமை என்பது கௌரவர்களிடம் என்றுமே இல்லை. இங்க பாண்டவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பேருனா 5 பேர், 5 பேருடைய எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும். அதான் நல்ல சிந்தனைக்கும் கெட்ட சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.